ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு கார்த்திகை திருநாள்லையா அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் எந்திரிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஸ்கூல்லாம் கூட லீவ் விட்டாங்க. ஸோ பையனும் வீட்டில் தான் இருந்தான். விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையே வாங்கி வச்சுட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மழை நிற்கட்டும்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக கேப் கிடச்சிங்க. ஒரு 11:30 இருக்கும். 11:30க்கு மேலே தான் வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணேன், போயிட்டு வந்ததையும். ஸோ விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இது காஞ்சதுக்கப்புறமா அந்த விளக்கோடவே சேர்த்து இதையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ விளக்கு வாங்கிட்டு வந்ததையுமே கண்டிப்பாக ஒரு தடவையாவது தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிரும். மழையாக இருந்துச்சுனாலும் வெயில் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா விளக்கு அந்த மண் உறிஞ்சிரும் தண்ணியை. அந்த காற்றுக்கே வந்து அது நல்லா காஞ்சிருங்க. இன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா ஏண்டா எனக்குன்னே வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு 5 மணி இருக்கும். வாசு தெளித்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு. சரி, வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வேறு, அதனால் வாசு தெளித்து நல்லா அழகாக சூப்பராக பெருசாக ஒரு கோலத்தை போட்டு வந்த 10 நிமிஷம் செம்ம ஜோர்னு மழை நல்லா பெருசாகவே பெஞ்சிச்சு. கோலம் போட்ட இடமே தெரியல. சரி, ஓகே, அந்த வேலை தான் இப்படியா, அடுத்தது சரி லீவ் ஏதாவது வருமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்லேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எந்த நியூஸும் வரவே இல்லை. எல்லா மாவட்டங்களும் லீவுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு இதுவுமே வரல. எல்லாம் செஞ்சுட்டு லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. பேக் பண்ணுற டைமில் தான் பேக் பண்ணிவிட்டு அவன் ஷூ ஷாக்ஸே போட போயிட்டான். அந்த டைமில் தான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் லீவு அப்படின்னாங்க. என்னடா நமக்குன்னே வருமா, எல்லாத்தையும் பேக் பண்ணுற வரைக்கும் ஹரிபரியாக செஞ்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அவரு கிளம்புவாருன்னு பார்த்தா அவரும் மழை பெருசாக இருக்குது அப்படின்ட்டு பர்மிஷன் போட்டார். சரி, எப்படியோ வேலை நமக்கு நடந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு மழை என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக மெல்ல செய்கிறதெல்லாம் இல்லாமல் ஹரிபரியாக செய்ய வேண்டியதாகவே தான் இருந்துச்சுங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மில்லட்ஸில் கார தோசை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தெனை, குதிரைவாளி, இது வந்து மட்டரிசி, இந்த 3ஐயும் தான் ஊற வச்சிட்ருக்கேங்க. இது ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு இது கூடவே சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் சேர்த்தே ஊற வச்சிடலாம். நார்மலாகவே மில்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரெசிபி செஞ்சீங்கன்னாலும் மில்லட்ஸ் வந்து நம்ம அரிசி ஊற வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சு எடுக்கணுங்க. அப்புறம் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா மில்லட்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மாதம் ஒயிட் ரைஸை ஸ்கிப் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நேரம் மட்டும் ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு மற்ற 2 நேரம் வந்து மில்லட்ஸ் எடுத்து பாருங்களேன். அதுவும் மில்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கிச்சடி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நைட் வந்து நம்ம மில்லட்ஸ் எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஸ்டீம் பாயில் பண்ண மாதிரி ஏதாவது செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த டைமில் ஒயிட் ரைஸில் இட்லி தோசை கூட சாப்பிட்டுட்டு மற்ற 2 நேரம் மில்லட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள். ஒரே மாதம் வெயிட் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகுதுங்க. இதுலேயும் சில டைம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் இந்த மில்லட் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகிறப்போ டயர்ட் ஆக மாட்டோம். அதுதான் இதோட ப்ளஸ்ஸே. ஸோ மில்லட்ஸ்லேயும் எல்லாமே செய்யலாம். இட்லி, தோசை, இடியாப்பம், பணியாரம்ன்ட்டு எல்லாமே செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே சாமிக்கு பூ வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஆசையாக இருக்கும். அந்த வச்சு அந்த அழகு பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பூக்கள் வந்து பூ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுறனால ஒரு 1/4 கிலோ செவ்வந்தியே பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா தாங்க இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா பல்காக வாங்கி வச்சிட வேண்டியது. ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். விலையும் கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய பூக்களை வந்து சாமிக்கு நான் வச்சு அப்படியே பழகியாச்சு. அதனால் இப்போலாம் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மார்க்கெட் போகலை அப்படின்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பூ வச்ச திருப்தியே இருக்காது. சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக. இந்த சைடு பார்த்திங்கன்னா அதாவது பூஜா யூனிட்டுக்கு ஆப்போசிட் சைடில் நாங்கள் வந்து சித்தர் வழிபாடும் செய்வோம். அதனால் அவங்களுக்கும் பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து ஒரு நாள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக வீடியோ போடுறேன். எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ இந்த தீவமெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அப்போது பக்கத்து வீட்டை விட நம்ம வீட்டில் விளக்கு அதிகமாக வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க நம்ம வீட்டை பார்க்குறமோ இல்லையோ அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி தான் அம்மாகிட்ட ரகலை பண்ணி இன்னும் வைமா அப்படின்ட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னா என் குழந்தைங்க கண்டுக்கவே மாட்டாங்க. வைக்கிறீங்களா வைங்க, வேண்டாமா வேண்டாம். ஆனால் பொண்ணு இருந்தால் கொஞ்சம் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான்.
பையன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். வச்சாலும் ஓகே, வைக்கலைனாலும் ஓகே. ஏதாவது ஹெல்ப் கேட்டால் செய்வான். கார்த்திகை மாதம் முடிய போகுது. இப்போ வரைக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கும் சரிங்க, சாயந்தரம் நிலைவாசலில் ஏற்றுற விளக்கும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இனி ஒரு 2 நாள் இருக்கா, சண்டே ஓட முடியுது இல்லைங்களா? ஸோ அதையும் ஏற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த உருளியில் பூ வச்சு டெக்கரேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வீட்டில் லைட் போட்ட மாதிரி தான், அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் பிரைட்டாக இருக்கும். பூ வைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. அப்படியும் பாருங்கள் பூ எவ்வளோ மிச்சமாயிருக்கு அப்படின்னு. நான் இன்றைக்கி நிறையவே நல்ல திருப்தியாக பூ வச்சுருக்கேன், படத்துக்கும் சரி உருளிக்கும் சரி. ஆனாலும் இவ்வளோ பூக்கள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து 150 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வாங்குறதுனால ரொம்ப சீப்பாகவும் வாங்கிடலாம், அதே மாதிரி பூக்கள் நிறையவும் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். என்ன இதுக்கு கரெக்டான ஒரு பாக்ஸ் தாங்க வாங்கணும் இந்த பூக்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் இவ்வளோ பூக்களையும் வந்து எதில் போட்டது, அதனால கவரில் தான் போட்டு அப்படியே வச்சிட்ருக்கு. இன்றைக்கி நெய்வேத்தியமாக ஜவ்வரிசி பால் பொங்கல் தான் செய்ய போகிறேன். இதை ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. 1/2 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. 1.5 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கார தோசைக்கு மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து எப்பவும் போல் நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அது கரெக்டாக புரி போயிடும், நைட் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை குக்கரில் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, பால் சேர்த்தும் நம்ம வேக விடலாம். ஆனால் பால் சில டைம் திரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் குக்கரில் செய்கிறப்போ மேலே பொங்கி வரும். இப்போ இதை விசில் வர்றதுக்குள்ளே நம்ம நிலைவாசலில் பச்சரிசியில் மாக்கோளம் போடணும், அதே மாதிரி மஞ்சள் தேய்க்கணும் இல்லையா. ஸோ அதை செஞ்சுட்டு வந்துடலாம். ஈவினிங் ஆகிடுச்சு. சரி மழை இல்லையே அப்படின்ட்டு வாசல்லாம் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடலான்னு போனேன். கரெக்டாக துளிக்க ஆரம்பிக்குதுங்க. சரி ஓகே, பெருசாக வேண்டாம், ஒரு சின்ன கோலம் மட்டும் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம நிலைவாசலும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலும் ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. ஸோ இந்தளவு தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, பாயசம் மாதிரி இருக்கிற இந்த ஜவ்வரிசி ஆற ஆற எவ்வளோ கெட்டியாகுதுன்னு பாருங்கள். இதில் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. கல்கண்டு பார்த்திங்கன்னா எந்தளவு அரிசி எடுத்தீங்களோ அதே அளவு கல்கண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம கல்கண்டு வேண்டாம் அப்படின்னா கடைசியாக எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஜவ்வரிசி பால் பாயசமாக இப்போ இருக்குது. ஆனால் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நல்லா அப்படியே அந்த பவல் ஷேப்லேயே விழுகும், அந்தளவு கெட்டியாயிடும். முடிச்சுட்டு வந்து பார்த்தா கோலம் போட்டது ஒன்றுமே காணுங்க, வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் இருந்துச்சு. சரி ஓகே, விளக்கேற்றிடலாம் அப்படின்ட்டு வெளியே தான் விளக்கு வைக்க முடியல மழையினால். ஸோ உள்ளே மட்டும் படியிலெல்லாம் வச்சு விளக்கேற்றியாச்சு. எப்போவுமே இந்த கார்த்திகை தீபம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விளக்கும் ஏற்றிட்டு வெளியே போய் நின்று பார்த்தா வீதியே அப்படியே ஜெகஜோதியாக மின்னும். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை, ஏன்னா மழையில் யாரும் வந்து பெருசாக வைக்கலை வெளியே, எல்லாருமே அவங்கவுங்க காம்பவுண்ட்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம வீடு இப்படி தான் இருந்துச்சு. உள்ளேயும் நிறைய இடத்துல விளக்கு வச்சுருந்தேங்க. 3 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சோம் அப்படிங்கிற டயர்டே தெரியாமல் இந்த தீப ஒளி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நம்ம எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு யாரும் வந்து நம்மளை பாராட்ட போகிறதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் இப்போது எதிர்பார்க்குறதும் இல்லை, ஏன்னா எங்கேயும் வந்து மோட்டிவேஷன்லாம் கிடைக்கிறதே கிடையாது. அதனால நானே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிக்குவேன். அதனால எப்போவுமே எதிர்பார்ப்பு வச்சுக்கிறதே இல்லைங்க. எப்போவும் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி 3 நாளும் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் ஆகட்டும், இல்லை அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே வந்து திருப்தியாகவும் முடிஞ்சிச்சு. ஈவன் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, போய் நிறைய திங்ஸ் வாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கோல்டு ஃபீவரிஷாகவும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனசு திருப்தியாக எல்லாம் செஞ்சு முடிச்சு கார்த்திகை தீபம் திருநாள் சூப்பராக முடிஞ்சிச்சு. நீங்களும் வாங்க எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ கொஞ்சம் போராகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் பூஜா ஒர்க்ஸே பாதி வேலை போயிடுச்சு. அதனால் அந்த வீடியோ தான் போட்டிருக்கறனால சிலருக்கு அது போராக கூட இருக்கலாம். இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.